வெல்கம் டு பார்மர்ஸ் யூடியூப் சேனல். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம தோட்டத்தில் மாட்டுக்கு தட்டு வரைச்சிருந்தோம். அந்த தட்டு எப்படி அறுவடை பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம மாடு மூணையும் காட்டில் கட்டியிருக்கோம். ஒரு பக்கம் அறுத்தாச்சு. தட்டு நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 15 அடி பக்கமாக இருக்கும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அறுத்தாச்சு, அது காய்ஞ்சிருச்சு. அதை ஃபஸ்ட்டு கற்று கட்டி குத்தி வச்சிடலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது, அதனால் சீக்கிரமாக கட்டி எடுத்து ஓரமாக போடணும் நண்பர்கள். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தட்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்காரு. கட்டை நல்லா சார்பாக இருக்கும், பார்த்து தான் நண்பர்கள் காலை வச்சு கட்டணும், இல்லைன்னா கட்டை குத்திடும். இந்த கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா விஷ மாதிரி இருக்கும் நண்பர்கள். இது ஆல்ரெடி காலில் போட்டு ரொம்ப முன்னாயிருச்சு. இப்போ மெதுவாக தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தட்டாக எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க நண்பர்கள். ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அறுத்தாச்சு, அது நல்லா காஞ்சிச்சு. இன்னொரு சைடு கொஞ்சம் மட்டும் இருக்குது. அது மழை வர மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அறுத்தது கட்டை கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கட்டந்தெல்லாம் மறுபடியும் நம்ம கயிறு போட்டு எடுத்துகிட்டு போகணும் வேறு இடத்துக்கு. அதுவும் நம்ம வீடியோவில் காட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கயிறு போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு கத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க பாரு. ஆனால் ஒவ்வொரு கத்தையும் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப டைம் ஆகும். அதனால் நம்ம 5 இருக்குது 6 அந்த மாதிரி எடுத்து வச்சு ஒட்டை வச்சு கட்டி தூக்கிட்டு போகணும் நண்பர்களே. இப்போ இன்னும் கொஞ்சம் காயாமல் இருக்குது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மழை வந்துச்சுன்னா அழிஞ்சிரும். அதனால கொஞ்சம் நப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம குத்தி வச்சோம் அப்படின்னா அது வெயிலுக்கு அதுக்கேற்ற மாதிரி நப்பை எல்லாத்தையும் இழுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து வச்சு அடிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா போதும், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும். ரொம்ப கட்டணும் ரொம்ப எடுத்து வச்சனாலும் தூக்கிட்டு போக முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் ஒரு 5-6 கட்டை மட்டும் எடுத்து வச்சு நம்ம தூக்குற அளவுக்கு வச்சு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் தான் கட்டணும். ஒரு லூஸாக கட்டினோம்னா தூக்கிட்டு போகும்போது டிஸ்டர்பாக இருக்கும். உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு தான் எதையுமே பண்ண முடியும். ஸோ எதுவுமே சாதாரணமாக வராது. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.